வெல்கம் பேக் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் 2025 ஐபிஎல் கேம் ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டேபிள் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம கேமுக்குள்ளே போக போகிறோம். ஆர்சிபி விசஸ் கேகேஆர் பார்ப்போம் வாங்க. கொடுங்க, டிக்கெட் கொடுத்தாச்சு, உள்ளே போகிறோம் கேமுக்குள்ளார. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டால்ஸ் போட்டாச்சு. பேட்டிங்காக பவுலிங் இருக்கிறாங்க, நம்ம பேட்டிங்கே கொடுப்போம். அப்போ தான் நமக்கு ரன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டேடியம் பார்த்துங்க. பேட்டிங் ஸ்கோர், பேட்டிங் பவுலிங் ஸ்கோர்லாம் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தூபே கேப்டன் விராட் கோலியும் இறங்கியிருக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு 6 அடிச்சிருக்காரு தூபே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 4. தூபே ஒரு 6 அடிச்சிருக்காரு. அடுத்து பவுலிங் போகிறாரு. ஸ்பின்னர் இறங்கியிருக்காரு. இப்போ எங்கே அடிக்கிறாரு? ரைட் சைடில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. சூப்பர் தூபே. இந்த வாட்டி அவுட் ஆகாமல் வின் பண்ணுவாங்க. திரும்பி ரைட் சைடில் ஒரு 6 அடிச்சிருக்காரு கேப்பில். 6 தானே? ஆமாம், 6. தொடர்ந்து 5 ஓவர், ஃபஸ்ட் ஓவரில் 6 6 அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு 6 அடிச்சிருக்காரு தூபே. பவுலிங்கில் ஒரு 6 அடிச்சு தூக்குறாரு. வெற்றி நம்ம ஒரு ட்ரையல் பீஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபஸ்ட் ஓவரு பவுலிங் போகிறாரு. விராட் கோலி இறங்கியிருக்காரு. எந்த கேப்பில் அடிக்கிறார் பார்ப்போம். ரைட் சைடில் ஒரு 6 தூக்கியிருக்காரு. 103 மீட்டர் தூரத்தில் ஒரு 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பி விராட் கோலி அடிக்கிறாரு. ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 தூக்கியிருக்காரு. கேப்பில் தூக்கிட்டாரு ஒரு 6. எத்தனை மீட்ரு? 89 மீட்டர் தூரத்தில் ஒரு 6 அடிச்சிருக்காரு. பவுலிங் போகிறாரு. மறுபடியும் எந்த கேப்பில் அடிக்கிறார்? 6 தெரியல விராட் கோலி. ரைட் சைடில் மறுபடியும் ஒரு கேப்பில் 6 அடிச்சிருக்காரு. சூப்பர். திருப்பி வாங்க வாங்க. மறுபடியும் ஒரு 6. ஃபஸ்ட் ஓவரில் 3ஆவது பால் போட்டார். மறுபடியும் ரைட் சைடில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. 6 தூக்கிட்டார். இப்படி ஒரு 6, 4 6 ஆகிட்டுருக்கு. ஒரு 4, 3 6. ஓகே. மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் லெஃப்டில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு விராட் கோலி. 64 ரன் ஆர்சிபி. கேகேஆர் விசஸ். மறுபடியும் ரைட் சைடில் ஒரு கேப்பில் 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. செகண்ட் ஓவர் போட்டாங்க. 70 ரன்ஸ் ஆர்சிபி. செகண்ட் ஓவரில் எவ்வளோ அடிக்க போகிறாங்க தெரியல. விராட் கோலி ஃப்ரம் தூபே இறங்கியிருக்காரு. ஒரு 6 தூக்கியிருக்காரு. 89 மீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஐபிஎல் முடிஞ்சிச்சு. நம்ம கேமிங் ஐபிஎல் இன்னும் முடியல. நம்ம அதை கண்டினியூ பண்ணி விளையாடுவோம். திருப்பி மறுபடியும் ஒரு லெஃப்டில் ஒரு 6 அடிச்சிருக்காரு தூபே. பவுலிங் போடுங்க பாஸ். பவுலிங் மறுபடியும் அடிக்க போகிறாரு. எந்த பக்கம் 6? பேக் சைடில் லெஃப்டில் ஒரு 6 தூக்கியிருக்காரு. செஞ்சுரி அடித்தனால எல்லாம் உங்கள் நம்பிக்கையால் தான் நாங்கள் அடிக்கிறோம். அவுட்டெல்லாம் பார்க்க வர்றாங்க. இந்த வாட்டி நம்ம 3 கப் அடிச்சிருக்கோம் ஆர்சிபி. இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்மளுக்கு 4வது கப்பு. எப்படி போகிறாரு? ஒரு 0ல் வந்துச்சு, இல்லைன்னா ஒரு 6 போயிருக்கோம். 8. ரைட் சைடில் ஒரு லெஃப்டில் ரைட் சைடில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு 6. எப்படியும் போகிறாரு. ஸ்பின்னர் இறங்கியிருக்காரு. அப்போனா கண்டிப்பாக 6ராக தான் இருக்கும். ஆனால் ஸ்பின்னர் இறங்கினாலே அவுட்டு தான் கொஞ்சம் ஆகும். நம்ம அப்பயும் நம்ம 6 அடிப்போம். 100 ரன்னு தேர்ட் ஓவர்லே. மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக ஒரு 6 தூக்கியிருக்காரு பவுலிங்கில். ஓகே. மறுபடியும் ஒரு ஸ்பின்னர் தான் இறங்கியிருக்காரு போல். அடிங்க விராட் கோலி, நீங்களாவது ஒரு 6 தூக்குங்க தொடர்ந்து.
நேரம் கேட்ச் அவுட் ஆகிருக்கும். நம்மளுக்கு கேட்ச் அவுட் ஆகல, பரவாயில்ல, நல்லா அருமையான விஷயந்தான். திரும்பி இறங்கியிருக்காரு விராட் கோலி. அடிப்பாரா? ரைட் சைடு ஒரு கேப்பு, சென்ட்ரல் அடிச்சிருக்காரு. 6. நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் நாங்கள் 6எல்லாம் அடிக்கிறோம். உங்கள் பவர் தான் எங்களுக்கு தேவை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை வச்சுருந்தோம். அது அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டை மாற்றிட்டோம். தப்பாக நினச்சிக்காதீங்க. 124 ரன் ஆர்சிபி. 3rd ஓவர் 4th பால் போடுறாரு. ஆனால் இப்படி ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 தூக்கியிருக்காரு. 6. ஸ்பின்னர் இறங்கினால நம்மளுக்கு ஆபத்து தான். ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 தூக்கியிருக்காரு விராட். 4th ஓவர் ஆரம்பிச்சிட்டோம். 4th ஓவர் வந்துடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் வியூஸும் சப்ஸ்கிரைபும் லைக் எதுவுமே இன்க்ரீஸ் ஆக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்போ தான் சப்போர்ட் ஆகும். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தூபே ஒரு 6 தூக்கியிருக்காரு. வாங்க தூபே. இந்த வாட்டி தூபே அவுட் ஆகாமல் அடிப்பாரா? 6 6 6ன்னு ரைட்டில் கேப்பில் ஒரு 6 தூக்கியிருக்காரு. ஃப்ரம் 148 ரன் ஆர்சிபி. அப்படி ஒரு பவுலிங் போகிறாரு. இந்த பவுலிங் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் நம்ம ஸ்டெம்ப் அவுட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, கேட்ச் அவுட்டுன்னு சொல்ல முடியாது. இப்படி இறங்கியிருக்காரு. 154 ரன்னு. 4th ஓவரில் 3rd பால் போட்டார். லெஃப்ட் சைடில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. 6 தான். அவுட்டெல்லாம் பறகு ஒரு 6க்கும் 4க்கு மட்டும் பறக்குமானு தெரியல. 6 நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். 4க்கும் 6 அவுட்டு பறக்குதான்னு. 6க்கு மட்டும்தான் அவுட்டு பறக்குது. 160 ரன் ஃப்ரம் ஆர்சிபி. இந்தியன் கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ் 2025ல் ஐபிஎல் ஆர்சிபியா கப் அடிக்குமா? நம்மளுக்கு நம்ம ஜெயிச்சோன்னா இல்லை, நம்மளுக்கு 3வது கப்பு இல்லை. 3வது கப்பில் ஃப்ரெண்ட்ஸ், 4வது கப்பு. ஏற்கனவே நம்ம 3 கப் அடிச்சிட்டோம். ஜிடி, அதுக்கப்புறம் வேறு மேட்ச்சு பஞ்சாப் கூட விளாண்டோம். இப்போ இது 3வது மேட்ச், 4வது மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிடி, அப்புறம் எல்எஸ்ஜி, அப்புறம் இது 178 ரன் 8 மீட்டர்ஸ் ஆர்சிபி. விராட் கோலி இறங்கியிருக்காரு. 5 ஓவரில் ஃபஸ்ட்டு பால் போட்டாங்க. ரைட் சைடில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. சூப்பருங்க, 6ங்க, சூப்பருங்க. இந்த வாட்டி நம்ம ரன்ஸ் அதிகமாக எடுப்போமா பார்ப்போம். எத்தனை வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்கிறோன்னு. இறங்கிட்டார். ஒரு ரைட் சைடு கேப்பில் ஒரு 6 தூக்கிட்டார் விராட் கோலி. 190 ரன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி. கேகேஆர் நீங்கள் எவ்வளோ அடிக்க போகிறீங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஒரு 150 அடிப்பாங்களான்னு தெரியல கேகேஆர். நம்ம 190 எடுத்துட்டோம் 5th ஓவர்லே. மறுபடியும் ஒரு 6 தட்டியிருக்காரு விராட் கோலி. லாஸ்ட் பாலு. மறுபடியும் ஒரு 6 அடிப்பாரா? அடிச்சிட்டாருங்க. சூப்பர் விராட் கோலி. உங்கள் பவர் நீங்கள் இருக்கிறதுனால இந்த கேமை நாங்கள் விளாட்றோம். இல்லைன்னா நாங்கள் விளாண்டுருக்கவே மாட்டோம். வாங்க தலைவா. நீங்களா ஒரு 6 ஸ்ட்ரைட்டில் ரைட்டில் ஒரு 6 தூக்கிட்டாரு. அவுட்டு பறக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 4 வீடியோ இது. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் செட் பண்ணுங்கள். ஒரு 6 தூக்கியிருக்காரு ரைட் சைடு கேப்பில் விராட். டூபே இறங்கி ஒரு ரைட் சைடில் ஒரு 6 தூக்கிட்டாரு. மறுபடியும் ஸ்ட்ரைட்டில் ஒரு 6.
220 runs RCB. சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேப்பில் ரைட் சைடில். நெக்ஸ்ட் அப்டேட்டில் இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்டேட்டுக்கு கொண்டு வருவாங்களாம் தான் தெரியல. ரைட் சைடில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு சிக்ஸு துவே. நோ பாலு, அவங்களே ஒரு ரன்னு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸ்பின்னர் பாய் அம்பையர் நோ பால்னு சொல்கிறாரு பாருங்கள். 89 பாதி நம்ம 89 மீட்டர் தூரத்தில் தான் சிக்ஸ் அடிக்கிறோம் பொழுது. $245 runs. 245 ரன் அடிச்சிருக்கோம் 7th ஓவர் வரைக்கும். மறுபடியும் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு விராட் கோலி. ஒரு சிக்ஸ் லெஃப்ட் சைடில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு ஸ்பின்னர் இறங்கியிருக்காரு. சிக்ஸர் அடிப்பார் விராட் கோலி. மறுபடியும் லெஃப்டில் ஒரு கேப்பில் ஒரு சிக்ஸை தட்டியிருக்காரு. சிக்ஸு தாங்க. அவுட்டெல்லாம் தெறிக்க விட்றாங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் ஒன்று தர சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளை செட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு சிக்ஸு. ஆனால் பவுண்ட்ரி போகுமா? ஏன்னா அங்கே ஒரு ஆள் இருக்கார். ஆனால் பவுண்ட்ரி போயிடுச்சு. மறுபடியும் ஒரு 263 ரன் 7th ஓவரில் 69 ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு ஸ்பின்னர் இறங்கியிருக்காரு. லெஃப்டில் அடிக்கிறாரு அவர்கிட்டே பவுண்ட்ரிக்கிட்ட. மறுபடியும் ஒரு சிக்ஸு. 275 runs RCB, 0 wickets. மறுபடியும் அங்கேயே அடிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் தள்ளி அடிச்சிருக்காரு விராட் கோலி. சிக்ஸ் அடிச்சிருக்காரு 8th ஓவர். 8வது ஓவர் போகிறாரு. 8வது ஓவர். அச்சுப்பா, இந்தமாரி ஆளுங்க இறங்கினாலே கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளால் அடிக்கிறது அவ்வளோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா கரெக்டாக காலுக்கீழே தான் போடுவாங்க பால். ஏன்னா ஏதாவது ஒரு பாலாவது ஸ்டெம்ப் அவுட் ஆகும் அந்தமாரி போட்டால். எனக்கு இவங்கெல்லாம் போட்டாலே பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பின்னர் கூட நான் அடிச்சிடும். 287 runs RCB. சூப்பர், நல்ல விஷயந்தான். ஒரு வாட்டி கூட அவுட் ஆகாமல் விளாடுவீங்க. இந்த வாட்டியும் அவுட் ஆகாமல் விளாடுங்க பார்ப்போம். அப்படின்னு சொல்ல மாட்டேன், எப்படியாவது ஒரு விக்கெட்டாவது விடும், விழாமலாம் இருக்காது. துபே இறங்கி 3 சிக்ஸு தட்டார். பேட்ஸ்மேனாக வந்து இருக்காரு கொஞ்சம் லைட்டாக. லெஃப்ட் சைடு விராட் கோலி அடித்த இடத்துலேயே அங்கேயே அடிச்சிருக்காரு கரெக்டாக. அங்கே ஒரு பவுண்ட்ரி. 305 runs 8th ஓவரில் 4th பால் போகிறார் பவுலர். போடுங்க, நீங்கள் எந்த பால் போட்டாலும் நாங்கள் அடிக்க போகிறது சிக்ஸு தான். ரைட்டில் ஒரு கேப்பில் அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்ட்ரி ஊந்துருக்கு. பவுண்ட்ரி. திரும்ப பாலிங் போகிறாரு. ஐயோ விட்டுட்டாருங்க லாஸ்ட் ஓவர் பால். ஜஸ்ட்டு விராட் கோலி இறங்கியிருக்காரு. ஐயோ ஸ்டெம்ப் அவுட்டுங்க. ஃபஸ்ட் பாலே ஸ்டெம்ப் அவுட்டு விராட்டு. எத்தனை பாலுக்கு ரன் அடிச்சிருக்காருன்னு பார்ப்போம். 25 பாலுக்கு 136 ரன்னு. வேறு ஒரு பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. அடிப்பாரா சிக்ஸு? அடித்தாருங்க. ஓப்பனிங்கில் ஒரு சிக்ஸை தட்டார் லெஃப்ட் சைடில். அது விராட் கோலி அடித்த கேப்பில் அடிச்சிருக்காரு கரெக்டாக பவுண்ட்ரி. ஒரு சிக்ஸை தட்டிட்டார். லாஸ்ட் ஓவர் பால்ஸ் இதெல்லாம். 9th ஓவரில் செகண்ட் பாலு ஒரு சிக்ஸு. 323 ரன்ஸு RCB. ஒரு விக்கெட் இருந்துச்சு. கரெக்டாக கால் கீழே போட்டு அவுட் ஆகிட்டாருங்க அவர். நான் சொன்னல இவங்க போட்டாலே அவுட் ஆகும்னு. கரெக்டாக அவுட் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஒரு 4.
ஒரு 0, ஒரு 4, ஒரு விக்கெட். இந்த ஓவரில் ஒரு 6, 2 6, ஒரு 4. என்ன பட்டுச்சேன்னு ரிவ்யூ கேட்குறாங்க பேட்டில். கேகேஆர் அம்பியர் 3Dயில் காமிப்பாங்க அவுட்டா இல்லையான்னு. ஐயோ அவுட்டுங்க, பட்டுச்சுங்க பேட்டு மேலே, லைட்டாக தட்டிட்டு போயிருக்கு. அவுட்டு தான், கண்டிப்பாக அவுட்டு. அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாரு. நம்ம 2 விக்கெட் இழந்துட்டோம் ஆர்சிபி. இதுதான் லாஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன், முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க பேட்டிங்கு. இப்போ 327 ரன் அடிச்சிருக்கோம். 2 விக்கெட் இழந்துச்சு ஆர்சிபி. ஸோ சேட். அவங்களுக்கு நம்ம 2 விக்கெட்டாக 3 விக்கெட்டாக இழக்க வைக்கணும். 328 ரன்ஸ் அவங்க அடிக்கணும். பேட்டிங் ஸ்கோர் அவங்களது கொல்கத்தா கேகேஆர். இது வந்து பவுலிங் ஸ்கோர் நம்மளது. நம்ம எப்பயும் ஒரு ஸ்பின்னராக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. உங்களுக்காக அது யார் யாருக்கு மேட்சின்னு ஒரு இன்ட்ரோ மாரி அது காமிக்கிறேன். 328 ரன் அடிப்பாங்களா கொல்கத்தா? 6 ஓப்பனிங்லேயே ஒரு 6. கேகேஆர் ஒரு பவுண்டரி அடிச்சிட்டாங்க ஓப்பனிங்லேயே. ஸ்பின்னர் பாய், ஸ்பின்னர் என்ன ஸ்பின்னர் ஓப்பனிங்கில் ஒரு 6 கொடுத்துறீங்க? அவுட்டுங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6, ஒரு அவுட்டு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு அவுட்டு தான் ஆகியிருக்காங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை மாற்றிட்டோம். அதில் நம்ம கேமிங் லோகோ வரும், இல்லை அந்த கேமிங் லோகோ வராது. அதனால் வீடியோ ரெக்கார்டு ஆகலன்னு நினச்சிக்காதீங்க. வீடியோ ரெக்கார்டாக தான் ஆகிட்டுருக்குது. ஆனால் இப்படியும் ஒரு பவுண்ட்ரி அடிக்கிறாரு. ஆனால் 6 தான் நினைக்கிறேன். 6 தான். 104 மீட்டர் தூரத்தில் 6 அடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன். 0. மறுபடியும் பவுலிங் போகிறாரு. அடிக்கவே இல்லை. 0. நீங்கள் மட்டும்தான் இருக்குங்களா? நாங்களே ஒர்க் பண்ணுறோம் அதுமாரி ஆளுங்களேன்றோம். தட்டுருக்காரு பவுண்ட்ரியா. ஒரு 4ங்க. ஓப்பனிங்கில் ஒரு 4 அடிச்சிட்டாரு ஃபஸ்ட் ஓவரில். ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஜிடி கூட தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி, அப்புறம் பஞ்சாப், அதுக்கப்புறம் கேகேஆர். ஜீரோ. ஒரே ஒரு 4, ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்காரு. மீதி பால்லாம் 0 தான் போகுது. வீடியோ பார்க்குறங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெஃப்டா ரைட்டா? ரைட்டே நம்ம இருக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 2வது ஓவர் ஆரம்பிக்கிறோம். ஸ்பீட் மீட்டர் வச்சாச்சு. ஸ்ட்ரைட்டில் தான் நம்ம எப்பவுமே அந்த இடத்துல தான் வைப்போம். அப்போ தான் அடிப்பார். மறுபடியும் ஒரு பவுண்ட்ரியா இல்லை 2 ரன்ஸ் கேகேஆர். விட்டுட்டாங்க, ஒரு பால் விட்டாங்க. சூப்பர், வெல் டன். இதேமாரி எல்லா பாலும் கொஞ்சம் விட்டால் நல்லாயிருக்கும். அப்பா நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டு இஸ் த வேர்ல்டு பிடிச்சிருக்கு. அதனால் மறுபடியும் பால் விட்டார். லாஸ்ட்டு பாலு 18 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க கேகேஆர். 3rd ஓவர். ரைட் ஏஆர்எம் ஃபாஸ்ட்டாக இல்லை ரைட் ஏஆர்எம் மீடியமான்னு கொடுத்துருக்காங்க. இப்படி அடிப்பாரா? ஓப்பனிங் அச்சோ 6 இல்லை ஒரு பவுண்ட்ரி 4.
பிச்சாகி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் அப்டேட்டில் வந்து ஒரு ரீப்ளே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6க்கும் ஒரு 6 ஒரு 4 அதுக்குமாரி ரீப்ளே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்டேட்டில் அது கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்காரு, 2 பவுண்ட்ரி அடிச்சார் இந்த ஓவரில், 3rd ஓவரில். சும்மா தட்டி விட்டார். 0 2 பால் 4 ஓவருக்கு. ஆமாம், 3வது ஓவரில் 4th பால் போட்டார். பார்த்து 5th பால் லாஸ்ட் பால் ஏன் விட்டார். 2 4 தான் வச்சுருக்காரு. 26 ரன்னு, ஒரு விக்கெட். கேகேஆர் நம்ம 2 விக்கெட் ஆர்சிபி இழந்திருக்கு. 327 ரன்னு நம்ம அடித்தோம். அவங்க 328 ரன்ஸ் அடிக்கணும். ஒரு பவுண்ட்ரி 4 அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணுங்கள். பவுண்ட்ரி தொடர்ந்து 4 4 அடிச்சிருக்காங்க. சரி, 2 4 மறுபடியும் போகிறாரு, அடிக்கலை. 0 மறுபடியும் போடுறாரு. பவுண்ட்ரியா? இல்லை, பவுண்ட்ரி இல்லை. திரும்பி வைக்கிறாரு நம்ம ஆளுங்க. அதே இடத்துல வைக்கிறாரு. பவுண்ட்ரி விட்டார். அதேமாரி ட்ரை பண்ணார், ஆனால் பாலை விட்டார். மறுபடியும் போடுங்க, பவுலிங் போடுங்க. அடிப்பாரா பேட்ஸ்மேன்? அடிக்காதீங்க ப்ளீஸ், எங்களுக்கு 4வது கப்பு கொடுங்க. ரைட்டு ஃபாஸ்ட் ஏஆர்எம் இறக்குவோம். 2 1 தான். பேர் தான் சராய்ஜி ஜோசப்னு போட்டிருக்கு. அது என்ன, அது இன்னொருத்தன் பேர் 2 ப்ளே. அவனுக்கு ஃபுல் நேம் எதாவது இருக்கும், எல்லாமெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் தலைவர் இவ்வளோ தரம் குறைச்சிட்டிங்க? இதுமாரிலாம் குறைச்சா அவன் அடித்தாலும் அடிப்பானே. அப்படியே இறக்குங்க, அம்புக்குறி வைங்க. ஒரு 6 தட்டுவாரா கேகேஆர்? ஆனால் தொடர்ந்து ஒரு 6 அடிச்சாருங்க. ஒரு பவுண்ட்ரி, குறைஞ்சபட்சம் பவுண்ட்ரி, ஒரு பவுண்ட்ரி 6 4 எல்லாமே அடித்தாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். கேகேஆரும் ஒரு காலத்தில் நல்லா விளாண்டாங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் டல்லாக விளாட்றாங்க, என்னன்னு தெரியல. அதுவும் கேமிங்கில். இந்த ஓவரில் 4 பால் விட்டாங்க, 4th பால் விட்டாங்க. இப்போ லாஸ்ட்டு பாலு. இந்த பாலில் ஒரு ரன்னு கூட அடிக்கல, பார்த்தீங்களா நீங்களே? கேகேஆர் ஒரு காலத்தில் ஒரு செம்மையாக விளாடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் மாரி விளாடுவாங்க கேகேஆர். பவுண்ட்ரி 40. 6th ஓவரில் ஃபஸ்ட்டு பால் போட்டாச்சு. $44, ஒரு விக்கெட் கேகேஆர். ஒரு 6 வா. மறுபடியும் பவுலிங் போடுங்க. அடிப்பாரா 6 இல்லை 4 தட்டுவாரான்னு தெரியல, பார்ப்போம். 0 ஒரு 4 ஒரு 6 3 பால் விட்டாங்க. 3rd பால் விக்கெட். பவுண்ட்ரி இல்லை, ஆனால் ரன்னும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டால் இல்லைன்றாரு அம்பேரு. இப்போ 7th ஓவர் ஆரம்பிச்சிட்டோம். 7th ஓவரில் இறக்கியிருக்கோம். அதே ரைட்ஸ் ஏஆர்எம்னு நினைக்கிறேன். ஆமாம்,
அம்புக்குறி வச்சாச்சு. இந்த அம்புக்குறிக்கு என்ன அர்த்தம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது. இந்த அம்புக்குறி என்னவென்று தெரியணும். அப்படியே இறங்கியிருக்காரு. ஒரு 6 குத்துறாரு ஓப்பனிங்லே இவர் ஜோசப். கேப் அடிச்சிருக்காரு ரைட்டில் 4. அப்படி ஒரு விக்கெட் கொடுப்பாங்களா இவங்க? சூப்பருங்க, ஓடி வந்து ஒரு கேட்ச் பிடிச்சாரு. 2 விக்கெட்ஸ் கேகேஆர். அவங்கள மாரி நம்மளும் 2 விக்கெட்ஸ் அடிச்சிட்டோம். நம்ம 2 கிடையாது, நம்ம 1 விக்கெட்டு. விராட் கோலி மட்டும்தான் அவுட் ஆனார், வேறு யாருமே அவுட் ஆகலை. இன்னொரு பேட்ஸ்மேனும் அவுட் ஆனாங்க. 2 பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க. விராட் கோலி இன்னொரு பேட்ஸ்மேனும் அவுட் ஆகிட்டாங்க. அதேமாரி அவங்களையும் 2 விக்கெட் நம்ம இவங்க அடித்தாங்க கேகேஆர். இப்போ நம்ம 2 விக்கெட் அவங்கள அடித்தோம் ஆர்சிபி. 2 விக்கெட் 2 விக்கெட் கேகேஆர். 56 ரன் அடிச்சிருக்காங்க. 7th ஓவரில் லாஸ்ட்டு பால் போடுறாங்க 0. 8வது ஓவர் லெஃப்ட் ஸ்பின்னர் இறக்கியிருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேமிங் சேனல் 1 2 3 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் வியூஸும் லைக்கு கமெண்ட்ஸ் எதுவுமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜீரோ 2 விக்கெட்ஸ் 56 ரன் கேகேஆர். லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஓவர் போடுறோம். லாஸ்ட் ஓவர் வெற்றிகரமாக ஒரு 6 அடிப்பாரா? இல்லை. லாஸ்ட் பால் 56 ரன். லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காரு. ஒரு 4 பவுண்ட்ரி. ஜீரோ அடிச்சிட்டாரு கேகேஆர். அது எப்படியும் 0 ஒரு ஸ்பின்னர் இறக்கி 0 வருஷம். தோத்துட்டாங்க. ஆர்சிபி வின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4th கப் அடிச்சிட்டோம் கேகேஆர் கூட மோதி. அவங்களும் 2 விக்கெட்டு, நம்மளும் 2 விக்கெட்ஸ். ஆனால் நம்ம 327 ரன்ஸு, அவங்க 56 ரன் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்